என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அது ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. தப்பா சொல்ற அட்வைஸ் பிடிக்குது. ஏன்னா அவங்க வருஷத்துல ஒரு வாட்டி தான் வராங்க. வந்தாலும் செம்மையா ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. சொல்ற அட்வைஸ் தான் எனக்கு பிடிக்கும். அவ ரொம்ப சிம்பிளா எக்ஸாகரேட் பண்ணாம இதெல்லாம் பண்ணா இப்படிலாம் ஆயிடும் பாத்துக்கோ அப்படினு போய்டுவா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. இப்போ உங்களுக்கு உலகம் தெரியுதா, உங்க அப்பாவுக்கு உலகம் தெரியுதா? அப்பாவுக்கு தான் சார். அப்புறம் உங்களுக்கு தானே ஒண்ணும் தெரியல அவர் சொல்றதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? கொய்யல வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எனக்கு ஏத்துக்க முடியுது, தப்பு தான் என்ன ஏத்துக்க முடியுது. ஆனா நான் செய்யறதும் கரெக்ட்னு ஒரு இடத்துல எனக்கும் தோணுது. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. வேற ஏன் பிடிக்கல அட்வைஸ்? ஏன் அட்வைஸ் பிடிக்கல? ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு அட்வைஸ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 வரைக்கும் மேல சொல்வாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப திரும்ப திரும்ப சொல்றது உங்களுக்கு பிடிக்கல. ஓகே. சொன்னா திருந்துவாங்க தான் சொல்றோம். அப்படியே திருந்த மாட்டீங்க. இல்ல ஆனா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு மேல இருக்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கோவமா வராதா? சரி அப்படியாவது நான் பொண்ணு திருந்துமே. என்னடி இது? உங்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? உங்க மனைவி இருக்காங்கல்ல, உங்க மனைவி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு, அது என்ன சொல்லுவீங்க நீங்க? கம்முன்னு போயிடுவேன், சொல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன். எதுவும் சொல்ல மாட்டேங்க. சாவு சாவும்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு கம்முன்னு போயிடுவேன். சரி அப்படிதான் பக்கத்துவம் அவங்க. அப்ப அப்படித்தானே அவங்களுக்கு தோணும். அத சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க? ஆக்சுவலா நிறைய பேருக்கு கோவம் தான் வருது. மனசோட ஆதங்கம் சார். எப்படியாச்சும் நம்ம பாப்பா திருந்திடுவாளா, எப்படியாச்சும் நம்ம தம்பி மாறிட்டு வந்துருவானா. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாம். ஒரு ஆதங்கம் சார். அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு ஒரு ஆதங்கத்துல தான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்லுங்க. இல்லாட்டினா ஏன் சார் சொல்ல போறோம்? எப்படியாவது அதை கரெக்ட் பண்ணணும். எப்படியா சரி பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அதுக்காக ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? சேஞ்ச் ஆகணும், சேஞ்ச் தெரியணும். நம்ம சொல்ற அட்வைஸ் அவளுக்கு போய் ரீச் ஆகணுமா இல்லையா கேட்கணும். இந்த நிச்சயமா கேட்கணும். அம்மா அப்பா சொல்றதை கேட்டாதான் சக்சஸ் ஆக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். பரிசியால வர்றாங்க, யார் அனுப்பி வைக்கிறாவீங்கள? எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. சரி அவங்கள நல்வழிப்படுத்தணும், நல்ல வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா இந்த கேள்வி இப்படி புரிஞ்சுக்கங்களேன். யாராவது உங்களுக்கு மேல உள்ள ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ தெரியும் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்ப நீங்க இப்ப பெற்றோர், உங்களுக்கு உங்களை மாதிரியே தான் அவங்களுக்கும். ஆனாலும் கூட இது இரிட்டேட் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் கூட, அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கணும்னு தெரிஞ்சாலும் கூட ஏன் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, அவங்க அப்படியாவது கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்க தப்புன்றதுனாலதான். அப்படி இல்லை சார். இப்போ ஸ்கூலே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அவங்களுக்கு மனப்பாடம் ஆகணும்னா அதை நிறைய டைம் எழுத சொல்லுவாங்க, இல்லை வந்து அதையே நிறைய டைம் படிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஸோ அது கண்டிப்பா அவங்க மனசுல பதியும் அப்படின்றதுக்காக தான் அதை திரும்ப திரும்ப சொல்றது. திரும்ப திரும்ப சொன்னா மனசுல பதியும். கண்டிப்பா ஒரு முறையில கேட்டா அடுத்து சொல்ல மாட்டோம்ல சார். எப்படா தெரியல நீங்க? ஒரு முறையே கேட்டா அடுத்து சொல்ல மாட்டோம். கேட்கணும்ல. கேட்கணும்ல. கேட்கலனா இப்போ உங்க வீட்ல எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அது உங்களுக்கு பிடிக்கவில்லை? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அதிகம் பேசாதனே முதல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க சார். சரி. क्वेश्चंस ரைஸ் பண்ணாத, என்ன பேசும்போதும் கேள்வி மேல கேள்வி கேட்காத, கூட கூட பேசாத, நீங்க எப்பவுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் எனக்கு நிம்மதியாகுது. திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்காங்க. நானும் இப்படி தான் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. வேற சீக்கிரம் வான்னு சொல்லுவாங்க. என்னால சீக்கிரம் வர முடியாது, என்னால வர முடியாதுமா சொல்லியாச்சு. அவங்க ஒரு வாட்டி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டாங்க, நானும் வர முடியாதுன்னு சொல்லியாச்சு. என்னடி இது? சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு திரும்ப சீக்கிரமான்னு எதுக்கு சொல்லணும்? நான் வேணும்னு வரல, வேணும்னு லேட்டா வரல, என்னால வர முடியல சீக்கிரமா. அதனால அவங்க சீக்கிரமா சொன்னாலும் என்னால கேட்க முடியல. அத தலையில எண்ணெயை வை, தலையில எண்ணெய் வை, இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலேஜுக்கு போறேன் நானு, எனக்கு எப்படி எனக்கு இந்த லூஸ் ஹேர் விட்டு ஃப்ரீயா ஹேர் விட்டுட்டு அப்படி போக பிடிச்சிருக்கு, எனக்கு இஷ்டம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா?
எனக்கு அது பிடிச்சிருக்கு. எண்ணெய் வை, அதை வச்சுக்கிட்டு நல்லா பின்னிட்டு வாரிட்டு போ, எண்ணெயெல்லாம் வேர் வைக்க போட்டுடு. மாட்டேங்கிறாங்கம்மா. சார் ஓரளவுக்கு மேலே எண்ணெய் வைக்காம இருந்தா ஹீட் ஆயிடும் சார். அவங்க நல்லது நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்விலாம் கேட்குங்க. அதுக்காக தான் சொல்றோம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவங்க பிரச்சனை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்னு அவங்க சொல்றாங்க, பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன செய்ய மாட்டாங்க சொன்னாலும் விட்டுற முடியுமா சார்? கண்டிப்பா நாங்க சொல்லிட்டு தான் சார் இருப்போம். எங்களுக்கு பிடிக்கலையே, அந்த பிடிக்காத விஷயத்தை ஏன் செய்யன்னு எங்களை தொந்தரவு அடிக்கிறீங்க? செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டாங்க. ஆனா எவ்வளவு சொன்னாலும் நீங்க செய்ய மாட்டீங்க. செய்ய Okay. மாட்டோம். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? என்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க உங்களுக்கு இப்போ உங்க வீட்ல? காலைல சீக்கிரமா எந்திரிக்க சொல்லுவாங்க. டெய்லி எங்க அப்பா தான் எழுப்புவாங்க. எங்க அப்பாக்கே தெரியும் நான் காலைல எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா பாவம் அவங்க அப்பா டெய்லி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க சீக்கிரமா எந்திரிக்க. ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. எக்ஸசைஸ் பண்ணுமா, யோகா பண்ணுமா, நான் பண்ண மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார், பொண்ணு கேட்டுருவான்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல, இன்னுமே தெரியல. என்ன கலாச்சிட்டாராமா, சும்மா காமெடி பண்ணல அவங்களுக்கு. இதுக்கு என்ன பதில் உங்கள்ட்ட? எனக்கு சீக்கிரம் எழுதுங்கண்ணா, காலை ஆக்டிவாக இருக்கணும். அதான் முடியாதுங்கிறாங்களே. சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், 6 மணிக்கு எழுதுக்கலாம், டெய்லி எழுதுக்கலாம். சீக்கிரம் படுத்துட்டு சீக்கிரம் எழுதுங்க. செருப்பாலேயே அடிக்கணும்டா. அதான் பண்ண மாட்டாங்க. அது முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பா. நல்லதா சொல்றவங்களுக்கு என்ன திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க? அதான் சொல்றாங்களே என்னால சீக்கிரம் எந்திரிக்க முடியாதுன்னு. இப்போ தெரியுதா சார் என் கஷ்டம்? திரும்ப திரும்ப எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. லேட்டா வர ஓகேவா? ஒரு வாட்டி நீ லேட்டா வராதுன்னா அப்புறம் நான் ஜென்மத்துக்கும் லேட்டா வரவே கூடாதுன்னு நினைக்காது. அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா தான். இல்லையே, சேஞ்ச் ஆகலையே. எப்படியே நான் சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுறேன் இப்போ கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. சொன்னதுல இருந்து அதே டைம் தான் ஃபாலோ பண்றா. சேஞ்சஸே இல்ல. 7:30க்கு வானா 7:45 8 o'clock தான் உள்ள காலை வைக்கிறதே. அப்படி சப்போஸ் சீரியஸா சீக்கிரம் வந்துட்டாலும் கேட்ல நின்னு ஃப்ரெண்ட்ஸோட பேசி, ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? பேசிட்டு 8 பிறகு தான் உள்ள வரா. அப்பனா எனக்கு சீக்கிரம் வர கஷ்டமா இருக்குன்னு அர்த்தம். கேட்டா காலேஜ்ல பேசவே இல்லையா, இங்க தான் பேசிட்டு இருக்காளாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. 8 மணிக்கு தான் சார் உள்ள வரா, எவ்வளவு சொன்னாலும். விஸ்காம் படிக்குது அந்த பிள்ளை இல்லையா? ஒர்க்லாம் முடிச்சிட்டு 8 மணிக்கு தான் வருதா? சார் என்னதான் விஸ்காம் படிச்சாலும் அதுக்காக எப்படியா சார்? படிக்கும்போது 8 மணிக்கு வருதுல? ஆமா, சந்தோஷப்படுங்க. படிச்சு முடிச்ச உடனே இந்த நீ நான் டீம்ல சேர்த்து சாவு சாவும்ல செத்த பேர நீ நாம இருந்தானா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ ராத்திரி 2 மணிக்கு தான் ஷூட்டிங் முடிச்சு அனுப்புவாங்க. ஓ அப்படியா? இல்ல சார், கேர்ள்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்குல்ல. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்களேன். ஆக்சுவலா ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணுக்கு ஐயோ சார், அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். ஐயோ சொன்னா கேளுங்க சார். ஐயோ உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ஒரு மீடியா படிக்கிற பொண்ணுக்கு லைஃபை பத்தின பார்வை இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. ஆனா இந்த துறையில பாதுகாப்பு அதிகம். எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. NCR Young Media.